ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி கிச்சன். இன்றைக்கி சாந்தி கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னா காரக்குழி பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போ காரக்குழி பணியாரம் பண்ணுறதுக்கு நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் கடாயை வச்சு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சோடனே 1 கரண்டி உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். இது கூடவே 1 கரண்டி கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் லைட்டாக செவந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பச்சை மிளகாய் ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வதங்கினா போதும், ரொம்ப செவந்துடக்கூடாது. இப்போ கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை பொடிசாக கட் பண்ணி போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். முழுசாக போட்டிங்கன்னா வாயில் தட்டுப்படும், நல்லா இருக்காது. மல்லி கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 முறி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்க்குறேன். தேங்காய் சேர்த்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்லேயே லேசாக வதக்குனா போதும். நம்ம இப்போ தாளிச்சதை எடுத்து வச்சுருக்கிற இட்லி மாவில் கொட்டிக்கலாம். நான் ஒரு 3 கப்பு இட்லி மாவு தான் எடுத்திருக்கேன். அதோட இந்த தாளிச்சதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. சோடா உப்பு சேர்த்தா நல்லா சாஃப்டாக இருக்கும், அதனால தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னாலும் பரவாயில்ல. நம்ம வெங்காயம் தாளிக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். மாவுக்கு தேவையான உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, பணியார மாவு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் பணியாரக்கல்லை வச்சு கல் சூடானோடனே எல்லா குழிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா பணியார மாவை எல்லா குழிலையும் ஊற்றிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. லைட்டாக வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டதுக்கப்புறமா 1 நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க. அவ்வளோதாங்க, 1 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறமா எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லாமே சுட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு லைட்டாக செவந்ததுக்கப்புறமா எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, எல்லாமே சுட்டு எடுத்தாச்சு.
நீங்கள் எடுத்துருக்கிற மாவில் வந்து வெங்காயம், உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வெறும் இட்லியை சாப்பிட்ற மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இல்லைலாம் ஜாஸ்தியாக சேர்த்தா தான் சாப்பிடும்போது வாயில் கடிப்படும், நல்லாயிருக்கும். இந்த பணியாரம் சும்மாவே சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கார சட்னி வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.